என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசந்த காலத்தில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த முதல் நாள் அன்று நாம் இணைந்து உபவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நேற்று நான் சொன்னது போல உபவாசிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் 40 உபவாசங்களை உங்களோடு இந்த 40 நாட்களும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு இப்போமே தெரியும் யார் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தாங்க, எப்படி ஃபாஸ்டிங் இருந்தாங்க, ஏன் ஃபாஸ்டிங் இருந்தாங்க அப்படின்றத. இதன் மூலமாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் அவங்க இருந்தாங்க அப்படின்றத தான் உங்களோடு கூட இந்த சிறிய தியானத்தில் தேவன் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு முதலாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34:28. அங்கே மோசே அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். எங்கு வாசிக்கிறோம், மோசேயினுடைய ஒரு அற்புதமான அனுபவத்தை பார்க்கிறோம். அடிக்கடி மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் போவார். ஆண்டவரோடு கூட அங்கே இருந்து அவர் சாப்பிடாம தண்ணி குடிக்காம 40 நாட்கள் அவரோடு கூட இருந்துட்டு அவர் வருகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் இவர் போய் ஃபாஸ்டிங் இருந்ததற்கான காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த ஃபாஸ்டிங் இருந்தார், எதுக்காக போய் தேவ சமூகத்தில் அங்கே காத்திருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32ஆம் அதிகாரத்திற்கு நம்ம வரணும். 32ஆம் அதிகாரத்தில் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் மலைக்கு மேலே போய் கர்த்தருடைய கற்பலகைகளை வாங்கிட்டு வரதற்கு போகும்போது ஜனங்க தாமதமாயிருச்சு. மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலன்னு ஆரோனை ஏவி விட்டு கன்றுக்குட்டியை செய்ய வைக்கிறாங்க. இங்கே கன்றுக்குட்டி செய்யப்படுகிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது அந்த கற்பலகைகளை உடைத்து போட்டான். பயங்கரமான கோபம் ஆண்டவருக்கு. பாருங்க, இந்த மோசேயும் கோபப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, மோசே அந்த கற்பலகைகளை போட்டு உடைச்சிடுறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறத பார்க்குறோம். ஆண்டவரே, இவங்க குற்றங்கள் எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினாலே தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். யோசித்து பாருங்க, அதே 32ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்ப்பா. 10ஆம் வசனத்தில், நீ என்னை விற்று இந்த ஜனங்களை நான் அழிச்சிடுறேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன்னு சொல்ல மோசே பாருங்க, ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை மன்னிக்கிறீங்களா, மன்னிங்க, இல்லையா எனக்கும் உங்க ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுத வேண்டாம், எனக்கு என் பேரை கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லி ஒரு சுயநலமற்ற ஒரு சுத்தமானாக அவன் உபவாசம் இருக்கிறான். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், 33ஆம் அதிகாரத்தில் இந்த மோசே அவர் மறுபடியும் தேவ சமூகத்தில் போய் இந்த ஜனங்களுக்காக விழுந்து கிடக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு மோசேயினுடைய அற்புதமான அனுபவம் எந்த பின்னணியிலே தெரியுமா இந்த உபவாசம் இருந்தார்? உடைக்கப்பட்ட பலகை மாத்திரமல்ல, உடைந்து போன உறவு, அது மாத்திரமல்ல, உருகுலைந்து போன வாக்குகள். இந்த மூணும் அந்த இடத்துல மோசேயை அசைத்தது. மோசே தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்க வைத்தது. மோசே தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு விழுந்து கிடக்கிறான். காரணம் என்ன? இந்த ஜனங்களை மன்னித்தருளும். பிரியமானவர்களே, சுயநலமற்ற ஒரு உபவாசம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம ஃபாஸ்டிங் இருந்தால் எத்தனை நேரம் எனக்காக, நான் என் குடும்பத்துக்காக அப்படின்னு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். யோசித்து பார்த்தீங்களா? நம்ம ஃபாஸ்டிங் போகும்போதே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய லிஸ்ட்டோட இதெல்லாம் செஞ்சிருங்க ஆண்டவரேன்னு போகிறோம்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், ஆனால் எனக்காக அல்ல, பிறருக்காக, என் ஜனத்திற்காக சுயநலம் இல்லாமல் நான் ஜெபிக்க போகிறேன். என்னுடைய காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறத தாண்டி என் ஜனங்களுக்காக, நான் யாரோ ஒருவர் அழிந்து போயிட்டு இருக்காங்களே அவர்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன்னு சொல்லி சுயநலமற்ற ஒரு ஜெபத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? மோசே அதை தான் செய்தார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 10வது வசனம் 34வது வசனத்தில் ஆண்டவருடைய அவ்வளவு கோபம் வந்தாலும் தேவனுடைய கோபத்தை ஆற்றினது அந்த சுயநலமற்ற உபவாசம். இன்னைக்கும் ஒரு தீர்மானம் எடுப்போம், சுயநலமற்ற ஒரு ஜபத்தை இந்த உபவாச நேரங்களில் ஏறெடுப்போம்.
தேவனுடைய கோபத்திலிருந்து தேவன் நிச்சயமாக அவர் அங்கே திரும்புவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தையும் குறித்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தின் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவோம். கீழே பார்க்குற இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மோசேயுடைய சுயநலமற்ற உபவாச ஜெபத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். நிறைய நேரம் எங்களுக்குள்ள சுயநலன்களோடு ஆண்டவரே எங்கள் காரியத்துக்காக உங்கள் சமூகத்தில் நாங்கள் அழுகிறோம், மன்றாடுகிறோம். ஆனால் யாரோ ஒருவருக்காக நாங்கள் அப்படி அழுவோமானா அது கேள்விக்குறியாக இருக்குப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. சுயநலம் இல்லாமல் ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற, அழிக்கப்பட போகிற அந்த ஜனங்களுக்காக உங்கள் சமூகத்தில் விழுந்து கிடக்க நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உபவாசத்தோடு உங்கள் சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய கோபத்தை அடக்கி போட, உம்முடைய கோபத்திலிருந்து நீர் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிப்ரவரி மாதத்துக்குள்ளே நம்ம இதை துவங்கணும்னு சொல்லி நான் அதிகமாக பிரயாசப்படுறேன், ஜெபம் பண்ணுறேன். இதற்காக சொவீனியர் போடுறோம். உங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த சொவீனியரை நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இதனுடைய ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே காண்கிற நம்பரை நீங்கள் குறிச்சிக்கோங்க. நாங்கள் உடனே அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது இதற்கு கொடுக்க ஆசையாக இருந்தால் உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலாம். இதற்கு 45 லட்சம் ரூபாய் தேவை. 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். 90 பேர் 50,000 கொடுத்தால் போதும். இதற்காக அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. டயாலிசிஸ் சென்டருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்னும் டயாலிசிஸ் சென்டருக்காக ஜெபிக்கவும், மாதம் 1000 ரூபாய் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டை கொடுத்து தாங்கவும் நீங்கள் இதுவரைக்கும் முன் வரலன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் சென்டருக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட மாதம் 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகிறது. சேல்ரி, ரெண்ட்டு, டயாலிசிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், நிறைய செலவு இருக்குது. அவங்களுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கணும். எனவே ஒவ்வொரு மாதமும் 300 பேர் 1000 ரூபாய் கொடுக்குறவங்கள நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்கள். நாம் இந்த நாட்களில் இதை செய்யாவிட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பின்னால் சரித்திரத்திலே நாம் ஒரு பெரிய பிழை விட்டவர்களாக இருப்போம். எனவே இணைந்து தேவனுக்காய் செயல்படுவோம். ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வோம். அன்போடு உங்களை அழைக்கிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். காட் பிளஸ் யூ.